மார்கழி மாதம் என்பது பக்தியில் தொடங்கி ஞானத்தில் நிறைவு பெறும் ஒரு தெய்வீக காலம். அந்த மார்கழியின் ஆழத்தை நமக்கு உணர்த்தும் அரிய பொக்கிஷமாக திகழ்வது திருவெம்பாவை. திருவெம்பாவை பாடல்கள் கேட்பதற்கு இனிமையான இசை மட்டுமல்ல, ஆன்மாவை உலுக்கும் ஒரு தத்துவ அழைப்பு. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போத புனை முடியும் எல்லா பொருள் முடிவே போத புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்ல பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்ல வேத முதல் விண்ணோரும் மண்ணை துடித்தாளும் போத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் கூட தரங்கள் கோயில் பிழா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையளார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம் பவாய் ஏதவனை பாடும் பரிசேலோரெம் பவாய். மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவையை பக்தியுடன் கடந்து ஞானத்தின் உச்சத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றது. ஒவ்வொரு பாடலிலும் அகங்காரம் விலகும் நிலை, மெய்யுணர்வு பிறக்கும் தருணம், மனிதனின் ஆன்மா இறைவன் ஒன்றிணையும் அனுபவம் மிக நுணுக்கமாக பதிந்துள்ளது. இந்த ஆழ்ந்த கருத்துக்களை விளக்கமின்றி கேட்பது பெருங்கடலை தொட்டு திரும்புவது போலாகும். விளக்க உரை திருவெம்பாவையின் சொல்லடுக்குகளுக்குள் மறைந்திருக்கும் தத்துவத்தையும் ஞான சுடரையும் வாழ்க்கை உண்மைகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. அது இறைவனை அடைய வேண்டிய உள் பாதையை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டும் ஒரு ஆன்மீக வழிகாட்டி. மாட்சிமை மிக்க மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தார்க்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய இதயம் கலந்த பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 10வது பாடல்ல பெருமானுடைய அதாவது அளப்பரிய பேராற்றல் பெருநிலை, அவனுடைய சர்வ வியாபியாக இருக்கிற அந்த பெருநிலையை உள்ளத்திலே அமைத்து கொண்டு முதல்ல அவனுடைய திருவடி எங்கே இருக்கிறது, திருமுடி எங்கே இருக்கிறது என்று நான்முகனும் திருமாலும் தேடினார்கள் அல்லவா. அதனால் திரு அண்ணாமலையினுடைய வரலாறு அதுதானே. ஆகையினால நான்முகன் முதலா வானவரு தொழுது எழ என்கிற தொடரிலேயும் நம்ம அந்த கருத்தை சிந்தித்து பார்க்கலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது பெருமானுடைய திருவடி எங்கே இருக்கிறது அப்படின்னா பாதாளம் ஊடுருவி இருக்கிறது. அந்த திருவடியை நாம் போய் பார்த்து விட முடியுமா? அதனால் வராகம் என்று சொல்கிற வெள்ளை பன்றியாக உருவெடுத்த திருமால் இடந்து கீழே சென்றார், திருவடியை பார்க்க முடியவில்லை, வந்து விட்டார். ஆனால் அன்னப்பறவையாக மேலே சென்றார் நான்முகன். அவர் ஒரு தாழம்பூவை கொண்டு வந்து கண்டேன் என்று பொய் சொன்ன காரணத்தினாலே அவருக்கு ஆலயங்கள் இல்லை என்பதாக ஒரு புராண வரலாறு நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பெருமானுடைய திருவடியையும் திருமுடியையும் அறிவது என்பது அவ்வளவு எளிமையான செயல் அல்ல. இந்த அற்புதமான மூர்த்தியைத்தான் நம்ம அதாவது பெருமானுக்குள்ள 64 மூர்த்தங்களில் லிங்கோத்பவரி என்று சொல்கிற மூர்த்தி சிவாலயங்களில் கர்ப்பகிரகத்தில் நேர் சுவாமிக்கு நேர் பின்பகுதியில் இருக்கிற கோஷ்டம் என்று சொல்கிற அந்த கோஷ்ட பஞ்சரத்திலே எழுந்தருளி இருப்பார். ஒரு தழல் தூண் போல இருக்கும். மேலே சுவாமியினுடைய
திருமுடி முகம் தெரியும், ஆனால் அந்த கிரீடத்தில் சிகாமணி என்று சொல்லுகிற மணி தெரியாது. அதுபோல் முழங்கால் அளவும் பாதம் தெரியுமே ஒழிய திருவடி தெரியாது. அப்படி லிங்கோத்பவ மூர்த்தியாக இருக்கிற அந்த மூர்த்தி இப்போ என்னன்னா கீழே வராகமாக செல்வார் நாராயணமூர்த்தி, மேலே அன்னப்பறவையாக நான்முகன் செல்கிற குறிப்பெல்லாம் அந்த லிங்கோத்பவ மூர்த்தியில் பார்க்கலாம். இப்போ அதைத்தான் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். அதாவது சரி, பாதாளம் கீழ் ஊடுருவி அங்கே திருவடி இருக்கிறது என்று உறுதியாக சொல்லிவிட முடியுமானா அவ்வளவு தூரம் சொல்லிவிட முடியாது. அது மாதிரி மேலே அண்டகடாகங்களையெல்லாம் ஊடுருவி அவனுடைய திருமுடி இருக்கிறதா என்று சொன்னால் அதுவும் சொல்லிவிட முடியாது. அதனால தான் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா அப்பொருள் முடிவே. இப்போ பாதாளம் ஏழுன்னா அதை சொல்லுவாங்க. அதல விதல சுதல தராதல மகாதல பாதாளம், இப்படி 7 சொல்கிறது. அதே போல் மேலே அதாவது 7 உலகம், அதாவது கீழே மேலே மறுபடியும் அடுத்த 14 உலகங்களாக நம்ம சொல்லுவது ஒரு மரபாக வைத்திருக்கிறோம். அதனால் என்னென்னா போதார் புனைமுடி, அவனுடைய திருமுடியிலே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு பட்டியல் எடுக்கிற பொழுது முக்கியமாக கூவிளம் என்று சொல்லுகிற வில்வம், அப்புறம் வன்னி, அருகு, தாழி, அருகின் தார் என்று சொல்லுவார் மணிவாசக பெருமான். கொக்கு இறகு இருக்கும், ஊமத்த மலரும் இருக்கும். ஊமத்த மலர் கண்ட கண்கொண்டு மத்தியினி காண்பது என்ன என்று. அது இல்லாமல் கொன்றை சூடி நின்ற தேவு என்று சொல்லுவார்கள். அதனால் ஆத்தி மலர் அணிந்திருப்பார், ஆத்திச்சூடி என்றே நம்ம பெருமானை சொல்லுவோம். அப்படி கொன்றை வேந்தனாக ஆத்திச்சூடியாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல நறுமண மலர்களெல்லாம் விளங்குகிற செஞ்சடை கற்றை முற்றத்தை இளநிலாயரிக்கும் சென்னியுடையவன் இந்த பெருமான். அவனுடைய திருமுடியினுடைய அந்த சிகாமணியை சென்று பார்த்துவிட முடியுமா? என்ன அது எங்கே இருக்கிறது? அதனால் நான்முகன் காணவில்லை. அதே போல் பாதாளத்தை ஊடுருவி சென்ற திருமாலும் காணவில்லை. அதனால் இந்த பாடல் அழகாக சொல்கிறார். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒருபால், உமாதேவி ஒரு பங்கு உடையவனாக இருக்கிறான். மாதோர் கூரன், உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் பேதை ஒருபால், திருமேனி ஒன்று அல்லன். அவனுக்கு ஒரு திருமேனியா? அவனுக்கு அதாவது அருவமாக இருக்கிறான், அருவ உருவமாக இருக்கிறான், உருவமாகவும் இருப்பான், இவற்றையெல்லாம் கடந்தும் இருப்பான். அருவம் ஒரு 4 ஆகி உருவம் ஒரு 4 ஆகி அரை 2 அருவியுள்ள உரு அருவம் ஒன்றாகி முத்திரமும் வலுத்த ஒண்ணா பெருவெளிக்கும் அப்பாலாயுள்ள பொருளாக இருக்கக்கூடிய பரம்பொருள் நம்முடைய பெரிய பெருமான். அதனால் அந்த பெருமானை சொல்லுகிற பொழுது ரொம்ப அழகாக சொல்லுகிறார் இந்த பாடலில். திருமேனி ஒன்று அல்லன், அவன் கருணையினாலே அளப்பரும் கருணை, உயிர்கள் மாட்டு கொண்ட கருணையினாலே பல்வேறு திருமேனிகள் தரித்து கொண்டு எழுந்தருளி அடியார்களுக்கு அருள்வாளிப்பான். சோமாஸ்கந்த மூர்த்தியாக, நடராஜ பெருமானாக, தட்சிணாமூர்த்தியாக, பிரதோஷ நாயகராக, அதாவது அட்ட விரட்டானங்களிலே காலசம்ஹாரமூர்த்தி முதலான திருமேனிகள், அப்படி 64 மூர்த்தங்கள் சிறப்பு. அது மட்டுமா இல்லை, 6 உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். யார் யார் அந்த பெருமானை எப்படியெல்லாம் தியானிக்கின்றார்களோ அந்தந்த வகையிலே அவன் காட்சி தந்து அருள்பாலிப்பான் என்கிற கருத்தை சொல்லுவார்கள். அதனால் திருமேனி ஒன்று அல்லன், வேத முதல், வேதத்தாலும் அதாவது அறிய இயலாத அப்படிப்பட்ட வேதத்திற்கும் முதல்வனாக இருப்பவன். அதனால் இங்கே வேத முதல்வன் விண்ணோரும் அருகிலா. தேவர்களெல்லாம் பெருமானை பற்றி அறிந்து கொண்டு இருக்கிறார்களா? அவர்கள் மண்ணும், அவர்கள் மட்டுமல்ல, இந்த மண்ணுலகத்தில் இருக்கிறவர்களும் கூட. அதனால் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழம் தொண்டருடன், ஒரு தோழன் தொண்டருடன் என்று 2 நிலையிலே சொல்லுவது ஒரு மரபு. அதாவது தோழனாக இருக்கிறான் பெருமான் எப்போவுமே, அதாவது அடியார்களுக்கு பாங்கனாகவும் இருப்பான் என்று சொல்லுவது ஒரு மரபு. அதனால் ஒரு தோழம் தொண்டருடன் கோதியில் குலத்து அரண் கோயிற்பினா பிள்ளைகள். இப்போ இந்த மகளிரெல்லாம் என்ன செய்கிறார்கள்? திருக்கோயிலை சார்ந்து திருக்கோயிலில் பணி செய்கிற பணிப்பெண்களாக இருக்கிறவர்களை கோயிற்பினா பிள்ளை என்று சொல்லுவது மரபு. பெரும்பாலும் அவர்கள் உருத்திர கணிகராக இருப்பார்கள். அவர்கள் பெருமானுக்கு என்றே தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள். அதனால் கோயிற்பினா பிள்ளைகள், அம்மா நீங்கள்லாம் நாள்தோறும் பெருமானுக்கு தொண்டு செய்கிறீர்கள், அவனை ஆராதிக்கிறீர்கள், அர்ச்சிக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட அந்த பெருமானுக்கு எந்த ஊர், என்ன பேர்,
அதனால் ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர், அவனுக்கு வேண்டியவங்க யார், வேண்டாதவங்க யார், சொந்தக்காரங்கள்லாம் யார், ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர், யார் உற்றார், யார் அயலார், இதெல்லாம் சொல்ல முடியுமா? அதனால் எல்லாமே அவனுடைய ஊர், எல்லாருமே அவனுக்கு வேண்டியவர்கள் தான், அவனிடத்தில் பாரபட்சமே இல்லை. அப்படிப்பட்ட பெருங்கருணையாளனாக இருக்கிறவன் அல்லவா நம்முடைய பெரிய பெருமான். அதனால் ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர், யார் உற்றார், யார் அயலார், அப்படிப்பட்ட பெருமை பொருந்தவனுடைய புகழை நம்ம பாட வேண்டாமா? அதனால் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர், யார் உற்றார், ஆர் அயலார், ஏது அவனை பாடும் பரிசு ஏலோர் எம் பாவாய் என்று வருகிற இந்த அருமையான பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் என்கிற 10வது பாடலோடு தொடர்புபடுத்தி சிந்திக்கலாம் என்று சொல்லி இன்றைய நாள் சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். இந்த தெய்வீக பயணத்தில் பங்கு பெற்று கேட்டு உணர்ந்து மகிழ்ந்து இணைந்த அனைவருக்கும் நன்றியுடன் அருள் தரும் மார்கரி என்ற இந்த நிகழ்ச்சியை இறைவன் அருளோடு இங்கே நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த நாளுக்குரிய பாசுரங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.